Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் வெள்ளைக்கல் கரடு பகுதியில் சாயப்பட்டறை பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டிடம் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் விடிய அரசின் அமைச்சர்களை முற்றுகையிட பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். அதாவது சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் டால்மியா போர்டு இந்த பகுதியில் அது ஒட்டி இருக்கிற ஜாகிர் அம்மாபாளையம் கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட வெள்ளைக்கரடு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 119 ஏக்கர் பரப்பளவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதற்காக 880 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ள இருந்த நிலையில் இந்த திட்டத்தை வரவேற்று பொதுமக்கள் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் வரவேற்று இருந்தார்கள். ஏனென்றால் இதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு நடந்தது என்ன என்றால், இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா என்ற பெயரில் அமைக்க பதிலாக தற்போது சாயப்பட்டறைகளுக்கான பூங்காவாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்று அந்த பகுதி பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் டெக்னோ பார்க், அதாவது டெக்னோ கலர் பார்க் என்ற பெயரில் வந்து சாயப்பட்டறைகளுக்கான பூங்காவாக இப்ப தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிர்வாக கட்டிடம் முதல் கட்டமாக கட்டி முடிக்கப்பட்டு இந்த தினம் திறப்பு விழா நடைபெறுவதற்காகவும், இந்த விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு வந்து பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார். அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஜாகிர் அம்மாபாளையம், வெள்ளைக்கல் கரடு, டால்மியா போர்டு, இந்த சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் வந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திட்டமானது சாய கழிவுகளால் இந்த பகுதி முழுவதும் மாசடைந்து விடும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 6 மாதத்துக்கு மேலாகவே இதற்கான எதிர்ப்புகள் வலுத்து கொண்டு வந்திருந்த நிலையில் இந்த இதன் திறப்பு விழாவிற்கு வரக்கூடிய அமைச்சர்களை முற்றுகையிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று கூறி பொதுமக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டு பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்ததால் இந்த தினம் நடைபெறவிருந்த இந்த நிர்வாக கட்டிட திறப்பு விழா வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரும் அந்த பகுதிக்கு வரவில்லை. இந்த சமயம் இது தொடர்பாக பொதுமக்கள் அவர்கள் கூறும்போது, ஏற்கனவே வந்து தமிழகத்தில் திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளில் சாயப்பட்டறைகளுக்கான சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக செயல்படுவதில்லை. அதிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சாய கழிவுகள் வந்து ஒட்டுமொத்தமாக நிலத்தடி நீரை பாதிப்படைய செய்திருக்கிறது. ஈரோட்டில் கூட வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக அந்த சாயப்பட்டறைகள் மாற்றி இருக்கின்றன. அதே போன்ற சூழ்நிலை இங்கு சேலம் மாவட்டத்திற்கு ஏற்படக்கூடாது என்று கூறி இந்த பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசு இந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு திட்டத்தை செயல்படுத்த முயன்றால் இந்த போராட்டம், அதாவது தங்களது போராட்டம் வந்து மேலும் தீவிரமடையும் என்றும் அவர்கள் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு நன்றி மதியழகன்.